வணக்கம். அவையில் தலைமை ஏற்றிருக்கின்ற எனது தனிப்பட்ட கதாநாயகனும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று தமிழக இளைஞர்கள் எல்லோரும் கதாநாயகமாகவும் விளங்குகின்ற பெரும் மரியாதைக்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா திரு இறைவன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே இந்த விழாவிலே திரு இறைவன் அவர்கள் வெளியிட்ட எனது புத்தகமான கருவிலிருந்து கலைப்பவரை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்ட திரு ஜெயக்குமார் சுதந்திரபாண்டி அவர்களை இந்த விழாவிற்கு நான் மிகவும் உணர்வோடு வரவேற்று வருகின்றேன். மேலும் பெரும் புகழ் படைத்த தேசிய அறிவியலாளர் விருதுகளை பெற்று நம்முடன் இந்த அரங்கத்திலே விழாவை சிறப்பு செய்ய வருகின்ற திரு எஸ் பாலபாரதி ஐயா அவர்களை எனது உளமான வரவேற்று வழங்குகின்றேன். மேலும் சமயம் பாராமல் பல திசைகளில் இருந்து வந்து இந்த அரங்கத்தை இணைத்திருக்கின்ற வாசக பெருமக்களுக்கும் எனது மனமார வாழ்த்துக்களை வழங்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த புத்தக திருவிழாவிற்கு ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், வாசகர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறார்கள். அவர் எல்லோருக்கும் கூட எனது பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக புத்தக திருவிழா என்பது நமது தமிழ் சமுதாயத்தில் காலம் காலமாக நடந்து வருகின்றது. இன்று சென்னையிலே 49வது புத்தக கண்காட்சி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்திலே நான் ஒரு புத்தக வாசிப்பாளர் என்ற முறையிலே இந்த புத்தகத்தை நான் எழுதிய இந்த புத்தகத்தை எனது ஆசானாக கருதுகின்ற திரு இறைவன் கையால் வெளியிட்டதை பெருமையும் பெருமகிழ்ச்சியோடு நான் மேற்கொள்கிறேன். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்கிறது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். இந்த புத்தகத்திலே கிட்டத்தட்ட 357 பக்கங்கள் இருக்கின்றன. அதை 2 பாகமாக பிரித்திருக்கின்றேன். முதலாவது பாகம் உண்மை வியத்து, இரண்டாவது பாகம் பிறவை வியத்து. இந்த புத்தகத்தை எழுதும் போது இதை ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகமாக தான் எழுத வேண்டும் என்று கூறுகிறேன். எழுத ஆரம்பித்த போதுதான் தெரிந்தது இது வெறும் சுய முன்னேற்ற புத்தகம் அல்ல, இது ஒரு சுய சரிதையின் மூலம் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு புத்தகம் என்று குறிப்பிட்டது. எப்படி சிறு மழை துளி சுவையாக வந்து நீரோடையாக தவழ்ந்து நதியாக விரிந்து கடலிலே கலக்கின்றதோ அதை போலவே எனது எண்ணங்களை, வாழ்வின் ஓட்டங்களை எப்படி இந்த நிகழ்ச்சிகள் மாற்றி அமைத்திருக்கின்றன, எப்படி ஒரு சாதாரண நடுத்தரத்திற்கும் கீழே இருக்கின்ற ஒரு ஏழை மாணவன் தனது வாழ்விலே ஏற்படுகின்ற சவால்களையும் சிரமங்களையும் படிப்படியாக கடந்து வர முடியும் என்ற எனது அனுபவத்தை என்னை போன்ற நடுத்தர குடும்பத்து மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய அளப்பரிய ஆவலின் ஒரு வெளிப்பாடுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஏன் நான் எழுதினேன் என்று கூற வேண்டுமானால், சாதாரணமாக நமக்குள்ளே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஆசை இருக்கும். பொதுவாக கனவு என்பது எல்லோருக்கும் எளிது. படுத்துக் கொண்டும் கனவு காணலாம், நடந்து கொண்டும் கனவு காணலாம், நின்று கொண்டும் கனவு காணலாம். ஆனால் கனவு காண்பது எவ்வளவு எளிதோ அதே அளவுக்கு கனவை நனவாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம்மில் பல வெறும் கனவுகளை மட்டும் கண்டால் போதும் கண்டிப்பாக வெற்றியடைய முடியும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு கனவுக்கும் பின்னாலும் பல உழைப்பும் முயற்சியும் பலரின் ஆதரவும் இருந்துதான் அந்த கனவு வெற்றியடைகின்றது என்ற காரணத்தை என்னை போன்ற இளைய சமுதாயங்கள் பகிர வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இந்த நூல் உருவாகியது. இந்த நூலிலே மிக கச்சிதமாக சொல்ல வேண்டும் என்றால்,
மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் சொல்வார்கள் 357 பக்கத்திலே வெறும் 3 விஷயங்களை பற்றி தான் சொல்லுவா என்று நீங்கள் கேட்பார்கள். 357 பக்கங்களுக்கும் நான் 3 தத்துவங்களை சொல்வதால் 3 தத்துவங்கள் தான். பொதுவாக இந்த காலத்திலே நமது வாழ்க்கையை மாற்றியமைக்க கடவுள் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை. இன்னொரு பக்கம் நமது வாழ்க்கையை மாற்றியே அமைக்க முடியாது, அது விதியின் வழியினால் செல்லக்கூடியது என்று ஒரு நம்பிக்கை. கடவுளா விதியா, வாழ்க்கையை அமைக்க போவது கடவுளா விதியா என்ற 2 வினாக்களுக்கு நடுவே எனக்கு தோன்றிய ஒரு வழி, கடவுளும் விதியும் கலந்து நின்றாலும் கூட தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்வதை போல தெய்வத்தால் ஆகாத முயற்சிகள் மெய்வருத்த கூலிகளும் என்ற குரலின் அடிப்படையிலே ஒரு மனிதன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் என்ற கருத்தை பதிய வைக்க விரும்பினேன். கருத்தை பதிய வைப்பது மிகவும் எளிது. ஆனால் கருத்தை ஆழமாக வேறுன்ற வேண்டும் என்றால் அனுபவங்களை கோர்க்க வேண்டும். அப்படித்தான் இந்த நூலே கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னால் கடும் வெயிலே சுடும் தரையிலே நடந்து கொண்டிருந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணின் ஒரு வாழ்க்கை போராட்டத்தை படம் செய்திருக்கிறேன். அந்த 4 மாத கர்ப்பிணி பெண் தன் தலையிலே ஒரு குடத்தையும் இடுப்பிலே ஒரு குடத்தையும் சுமந்து கொண்டு நடு தலையிலே தண்ணீரை சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார். அப்போது அவளை இடித்த அந்த வாகனம் 2 சக்கர வாகனத்தின் விளைவால் அவள் கீழே செல்கிறார். கீழே சென்ற அந்த தாய், கர்ப்பிணி தாய் பக்கத்தில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். அப்போது அங்கு அவளை ஆய்வு செய்த டாக்டர், அரசு ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் பண்றதுக்கு வசதி இல்லை, அதனால எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு விழா எலும்பு முடிஞ்சிருக்குது, விழா எலும்பு முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம கட்டு எதுவும் போட முடியாது, ஒருவேளை உங்களுக்கு அடி ரொம்ப பலமாப்பட்டிருந்தா பிறக்கிற குழந்தை இறந்து பிறக்கலாம், இல்லைன்னா கருவிலேயே ஊனமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த தாய்க்கு வந்து டாக்டர் அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்படி அட்வைஸ் கொடுத்த போது அந்த தாய் சொல்றாப்புல, இதுக்கு என்ன வழின்னு கேட்கிறப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, ஒருவேளை இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்க பேசாம அந்த 4 மாதம் தருதான் பேசாம கழிச்சிருங்க, அடுத்த குழந்தைய பார்த்துக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தாய் ஒரு முடிவு வைக்கிறார், இந்த குழந்தையை கொன்று நான் பாவியாகிறதை விட இந்த குழந்தையை சுமந்து ஒருவேளை நான் இறந்து போனால் கூட பிரசவத்தின் போது பரவாயில்லை என்ற முடிவை இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தைரியமான முடிவு, வீதியை விளையாடுகின்ற அந்த முடிவுதான் இன்று உங்கள் முன்னே என்னை வைத்திருக்கிறது ஒரு கலைக்கிறார். அவருடைய யாருமில்லை, எனது தாயார். பொதுவாக விதியை காரணம் காட்டி நாம் தப்பித்துக் கொள்கிறோம். விதி நம்மை சோதிக்கிறது. இயற்கை எப்போதுமே ஒரு பொருளை பரிசாக கொடுப்பதற்கு முன்னால் நம்மை சோதிக்கும். சாதாரணமா குழந்தை அழுகும் போது கூட எந்த அளவுக்கு அழுகிறான்னு பார்த்துட்டு அப்பா அம்மா ஒரு பொருளை வாங்கி கொடுப்பாங்க. கடைக்கு போனா பொருள் வேணும்னு அழுதுட்டு குழந்தை. அப்படி கேட்கும் போது அப்பா அம்மா சாதாரண வாங்கி தர மாட்டாங்க. லைட்டா சிரிஞ்சினா ஓகே அப்படியே அடுத்த வட்டம் வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா அழுக ஆரம்பிச்சா அப்புறம் தான் தெரியும் இந்த பையன் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொம்மையை வாங்கி கொடுப்பாங்க. அப்படித்தான் வாழ்க்கையில இயற்கை உங்களை சோதிக்கிறது. அந்த சோதனையின் முடிவிலே தான் உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே நமது இளைஞர்கள் சாதாரண தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனப்பான்மை வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தனது உயிரையே பணயம் வைத்த ஒரு தாயின் கதைதான் இந்த கதையில் இருந்து கலைஞர் புத்தகத்தின் முதல் அத்தியாயம். இதற்கும் எனது அடுத்த வரும் தத்துவங்களுக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கலாம். பொதுவாக நமது வாழ்க்கையின் போக்கை வேறு ஒருவர் கையிலே கொடுத்துவிட்டு நாம் வேடிக்கை பார்ப்போமானால் அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையாகத்தான் போய் முடியும். எனவே இந்த முதல் தத்துவம் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற முதல் மிகப்பெரிய தத்துவம், உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். சாதாரண விஷயத்தை
இதை போய் பெரிய தத்துவம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமான விஷயம்தான், சாதாரணமான விஷயம் தான் தத்துவமே. என்ன தத்துவம்னா, நான் பொதுவா ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோத்ததுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் காரணம். நான் பரீட்சைக்கு படிக்கும் போது டிவியை நல்லா பார்த்து வச்சுட்டு இருந்தா எனக்கு படிக்க முடியல. பரீட்சைக்கு போகும்போது எனக்கு பேனா சரியா ஒர்க் ஆகல, இல்லை என்னை விட பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா படிச்சுட்டான், அதெல்லாம் எல்லாம் வர முடியல. இப்படி எல்லாம் நோட்டீஸ் ஆகிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா எப்பவுமே தோட்டமா 1000 காரணம் சொல்லுவான், ஜெயிச்சவனுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னன்னா, அந்த தோல்வி எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பெடுத்துக்கிறான் இல்லையா, அதுதான் அவன் செய்யற முதல் விஷயம். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் 28 வருடங்களுக்கு முன்னே 1997ஆம் வருடம் நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாதாரண அரசு பள்ளிக்கூடத்திலே மருத்துவராக என்ற கனவோடு +2 தேர்வை கஷ்டப்பட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது சார். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்பெல்லாம் நுழைவுத் தேர்வுக்கு பிறகு நீட் கோச்சிங் மாதிரி அப்பையும் கூட நுழைவுத் தேர்வுக்கு கோச்சிங் இருந்தது. ஏற்கனவே என்னுடைய அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லாத பற்றாக்குறை, கட்டமைப்பு இல்லாத பற்றாக்குறை. இந்த சமயத்திலே மருத்துவராக வேண்டுமென்றால் மினிமம் ஒரு கோச்சிங் பிசினஸ் ஜாயின் பண்ணு சொல்லி நான் முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். அப்ப பணம் ஒரு பற்றாக்குறையாக இருந்தது. பரீட்சை எழுதி முடிச்ச உடனே வீட்டில் உட்காந்து வேலை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்க அம்மா வந்தாப்புல, வந்துட்டு என்ன தம்பி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் +2 எக்ஸாம் முடிச்சுட்டேன், டாக்டர் ஆகணும்னா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும், அதனால மதுரையெல்லாம் போய் படிக்கணும் கோச்சிங், அதுக்கு படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படும், எங்க பணம் இல்லை, என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கு. பணம் இல்லாத உனக்கு ஒரு குறை இல்லப்பா, மனம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அப்படின்னாப்புல. பரவாயில்லம்மா, நீங்க இங்கே நான் படிச்சுக்கிறேன், சொந்தமாக படிச்சுக்கிறேன்னு சொல்றேன். பரவாயில்ல, நீங்க கவலைப்படாத, நாளைக்கு காலையில் நீங்க மதுரைக்கு கோச்சிங் போறதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு புரியவே இல்லை அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு. அடுத்த நாள் காலையில அம்மா எழுப்புனாங்க. கையில ஒரு மஞ்சள் பை இருந்தது. அந்த மஞ்சள் பையில கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த பணம் எப்படி வந்து யோசிக்கும் போதுதான் எங்க அம்மா கழுத்துல இருந்த தாலி செயினை அடகு வச்சு அந்த பணத்தை எங்க அம்மா கொடுத்துருக்காங்க. அந்த 4000 ரூபாய் 4900 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் மதுரைக்கு கோச்சிங் போய் ஜாயின் பண்ண போனேன். அங்க போனா எனக்கு இருந்த சூழ்நிலையில வெறும் கட்டணம் பண்றதுக்கு மட்டும்தான் பணம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் தங்கி படிக்கிறதுக்கு விடுதியில சேர்றவங்களுக்கு பணம் இல்லை. அது தெரிஞ்ச நண்பர்கள் கூட தங்கி இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். எப்படியாவது டாக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். கஷ்டப்பட்டு படித்த போது நான் நினைச்ச மாதிரியே +2 மார்க் நல்லபடியா வந்தது. நினைச்ச மாதிரியே என்ட்ரன்ஸ்ல கூட 50/50 வந்தது. ஆனா கடைசியில செலக்ஷன் பண்ணும்போது எனக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில பட்டம் கட்டி படிக்கிற வகையில் தான் மருத்துவ சீட்டு கிடைச்சது. ஆனா எனக்கு அப்ப இருந்த சூழ்நிலையில கோச்சிங் இன்ஸ்டியூட்டை கட்டுறதுக்கே பணம் இல்லாத இருந்த சூழ்நிலையில மருத்துவக் கல்லூரியில போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால எனக்கு அப்போது கிடைத்த அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில இலவச சீட்டாக நான் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு கனவு கண்டு MBBS டாக்டர் கனவு கண்டேன். கனவு காண்றது பலிக்கவில்லை. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப வெட்னரி ஜாயின் பண்ணேன். வெட்னரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிறு உந்துதல் ஏற்பட்டது. எப்படியாவது வாழ்க்கையை சாதித்து காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூலுடைய ஆண்டு விழாவுக்கு ஒரு பரிசு வெளியிடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஸ்கூல்ல 2வது ரேங்க் வாங்கியிருந்தேன். ஸோ என்னை பரிசு கொடுக்க வந்தபோது அன்னைக்கு விருதுநகர் மாவட்ட கலெக்டராக இருந்த ராஜாராமன் அவர் பரிசு கொடுக்க வந்திருந்தாரு. அவர் விழா மாநில ஏறி பரிசு கொடுக்க சென்ற போது நீ என்ன ஆகுது எனக்கு ஒரு விஷயம் கேட்டார். அப்ப நான் சொன்னேன், சார் நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கீழே விழா மாநில கீழே எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாரு. ஒரு MBBS டாக்டர் ஆக முடியல,
ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, இவர் கலெக்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு ஒளி இன்னும் கூட என் காதை கேட்டுட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, எல்லாரும் சிரிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்கிருந்து கிளம்பி சென்னையில் வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜில் பெரும்பாலான சீனியர் மாணவர்கள் இளைஞர் ஐஏஎஸ் அவர்களை கூட அக்ரிகல்ச்சர் காலேஜ் எப்படி வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி வெட்டரி காலேஜ்லேயுமே நிறைய பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் எனக்கு வந்து புத்தகம் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு காசு இல்லை. சரின்னு சொல்லி சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் மூணு மார்க்கெட்டை போய் ஒரு பழைய புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த புத்தகத்தோட விலை 20 ரூபாய் தான். அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த 10 ஆண்டுகளிலே ஐஏஎஸ் அதிகாரியாக மாறிடுச்சு. அந்த புத்தகம் தலைப்பு, அந்த புத்தகத்தின் தலைப்பு ஐஏஎஸ் தேர்வும் அனுபவம். அதை எழுதிய ஆசிரியர் திரு வி. எரியன்பு ஐஏஎஸ் அவர்கள். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதிய புத்தகத்தை படிச்சு நான் ஐஏஎஸ் ஆகிருக்கிறேன். இன்னைக்கு அவர் கையால் என் புத்தகத்தை வெளியிடுறத விட ஒரு பெரிய பெருமை இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, இதுதான் எனக்கு தத்துவமே. வாழ்க்கையில தோல்வி நிற்கும் போது தோல்விக்கு பல காரணங்களை கண்டறியும். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மை நாம் மேம்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. எம்பிபிஎஸ் கிடைக்கல, அதுக்காக நான் வாழ்க்கையில வந்து இனிமே எதையுமே பண்ண மாட்டேன், இல்ல அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திதான் நான் வந்து தனியார் தொழில் தான் சேருவேன் அப்படின்னு இந்த காலத்தில் நினைச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் தோல்வி அடைந்துவிட்டேன், இந்த தோல்வி எப்படி வெற்றியாக மாற்றப் போகிறேன் என்ற பொறுப்பை ஒவ்வொரு இளைஞர்களும் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்விலே விதைக்கின்ற விஷயத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடுதான் இந்த கல்வி வரை என்ற புத்தகத்தை வெளியிட்டு, இது முதலாவது தத்துவம். இரண்டாவது தத்துவம் சமயம் பெறாவிருந்தால் வேகமாக முடிக்கிறேன். இரண்டாவது தத்துவம் வாழ்க்கையை நீங்கள் நினைத்த வண்ணம் வாழ வேண்டும் என்றால் பல தடைகளை கடக்க வேண்டியிருக்கும். பொதுவாக தடைகளை நாம் கடக்க வேண்டியிருக்கும் என்று சொல்வோம், இல்லை தடைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் என்னுடைய தத்துவம் தடைகளை உங்கள் படிக்கல்களாக மாற்ற வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். தடைகளை எப்படி படிக்கலாக மாற்றுகிறீர்கள்? தடைகளை படிக்கலாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நாம் பார்க்கின்ற கோணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்து புத்தக கண்காட்சி திருவிழா வந்திருக்கிறோம். வந்திருக்கும் போது ஐயா சொன்னாங்க, திரு இளைஞர் ஐயா அவர்கள், நீங்க 100,000 புத்தகங்கள் இருக்குது, ஆனா அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு புத்தகத்துல நமக்கு ஒரு வாசகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாசகம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே கூட மாற்றி அமைக்க சம்பவங்கள் உண்டு. முக்கியமாக எனக்கு அவ்வளவாக ஆங்கிலம் பேச தெரியாது, எதுவும் தெரியாது. என்றால் நான் தமிழ் வழியிலே பயின்ற மாணவன். தமிழ் வழியிலே பயின்ற மாணவன் ஐஏஎஸ் தேர்வு ஆக முடியுமா? அரசு பள்ளியிலே பயின்ற மாணவன் ஐஏஎஸ் தேர்விலே செலக்ட் பண்ண ஆக முடியுமா? இப்படி எல்லாம் பல கொஸ்டின்ஸ் வரும். இதையெல்லாம் எப்படி தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றினேன் என்பதை பற்றி அக்குவேராக ஆணிவேராக இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன். அதை ஆழமாக உணர்ந்தால் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் ஏராளம். அன்றைய காலகட்டத்தை விட இன்றைய காலகட்டத்திலே ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெறும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வு மட்டுமல்ல, எல்லா துறைகளிலுமே சாதிக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் சாதிக்கும் முயற்சியிலே கண்டிப்பாக தோல்விகள் வரும், துன்பங்கள் வரும், சவால்கள் வரும், தடைகள் வரும், ஏற்றங்கள் இறக்கங்கள் வந்தே தீரும். ஆனால் ஒவ்வொரு நிமிடத்திலுமே அந்த தடைகளையும் அந்த சவால்களையும் சாதனைகளாக மாற்றுகின்ற திறன் உங்களிடம் இருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்கின்ற பார்வையை மாற்றும் போது கண்டிப்பாக அது உறுதி கிடைக்கும். இது இரண்டாவது தத்துவம். மூன்றாவது மிகப்பெரிய தத்துவம், அதில் மிக எளிய தத்துவம் என்று சொல்வதால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழ்வதே ஒரு வாழ்க்கை. பொதுவாக நாம் எல்லோரும் கூட சாதாரணமாக கனவு காண்போம், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், நல்லா செட்டில் ஆகணும், கனவு காண்போம்.
ஆனால் அது ஒரு வாழ்க்கை. ஓகே, குறைந்தபட்சம் அது ஒரு வாழ்க்கை. நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம், அது சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. சில பேர் அதையும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு வழியாக சவாரி செய்ய மாட்டேங்கிறாங்க, அது அடுத்த விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம், வாழ்க்கையிலே இரண்டாவது முக்கியமான விஷயம், வாழ்க்கையை வாழ்வதற்கான நோக்கம் தேவை. நாம் ஒரு பதவியை அடைந்திருக்கிறோம் என்றால் நாம் தனிப்பட்ட முறையிலே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ முடியும். அதிகாரம் என்பது நமக்கு அரியாசனையை போன்றது. ஆனால் அரியாசனையின் பின்னால் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இன்று எல்லோரும் கூட நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அதிகாரிகள் வேலை செய்யும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டு நமது அதிகாரத்தை மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிறோம், சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்துகிறோம், நாம் வளர்ந்து வந்த சமூகத்திற்கு நாம் என்ன பிரதிபலன் செய்கிறோம் என்பதை பற்றி நாம் எல்லோரும் கூட யோசிக்க வேண்டும். அதை வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமில்ல, எல்லா துறையிலும், ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், நாம் வளர்ந்து வந்த சமுதாயத்திற்கு மீண்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை பற்றி எல்லோரும் கூட சுய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த வகையிலே சமூக பொருளாதார பின்தங்கிய சூழலில் இருந்து வந்த நான் இன்று ஐஏஎஸ் அதிகாரியாக பின்னால் எதன் சமூக பொருளாதார பின்தங்கிய சூழலில் இருக்கின்ற என்னை போல மாணவர்களுக்காக என்ன விஷயங்களை செய்திருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு பகுதியை இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறேன். எனவே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை கூட இந்த புத்தகம் சொல்லியிருக்கிறது. சமயம் மிகவும் குறைவாக இருப்பதால் இந்த எனது அறிமுக உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த கருவியிலிருந்து கிடைத்தவரை புத்தகம் கண்டிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே எனது நூலாக ஆசானாக தருகின்ற திரு கிரீன் ஐஏஎஸ் ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்கு எல்லோருக்கும் கூட நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று 49வது சென்னை புத்தக கண்காட்சி விழாவிலே தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர், இளைஞர்களின் விடிவெளியாக கருதப்படுகின்ற திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையிலே எனது முதல் புத்தகமான கருவில் இருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றோம். இந்த புத்தக வெளியீட்டு விழா நான் எதிர்பார்த்ததை விடவே மிகவும் சிறப்பாக சென்றது. இந்த புத்தகத்தை பற்றி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு பாலபாரதி ஐயா அவர்களும் திரு சுதந்திர பாண்டியன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். மேலும் தலைமை விருந்தினராக இருக்கின்ற திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் கூட இந்த புத்தகத்தை இலை இலையாக அனுபவித்து திறனாய்வு செய்து வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார். அவரின் அந்த வாழ்த்துக்களுக்கும் அவரின் திறனாய்வுக்கும் மிகவும் நன்றி. இந்த புத்தகம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். பொதுவாக புத்தகங்களின் பக்கங்களை நாம் புரட்டுவதுண்டு, ஆனால் இந்த புத்தகம் மனிதர்களை புரட்டி போடும் என்ற வாசகத்தை சொல்லியிருக்கிறார். எனவே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கை நல்ல வகையிலே புரட்டி போடும் இந்த புத்தகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே பெற்றோர்களுக்கும் இந்த புத்தகம் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசளிப்பாக கொடுக்கும் வகையிலே சிறந்த புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகம் கண்டிப்பாக மக்களிடையே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.